முன்னேற்றம் இருக்கா? இத எங்கேயாவது ஏக்கமாக சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல முன்னேற்றம் என்பது என்னன்னா, கல்வியில் தரத்தில் வந்து சமூகத்தில் முன்னேற்றத்தை கண்டார் திருமாவளவன் அவர்கள் கட்சியில் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அது வரவேற்கத்தக்கது. அதே இன்னொரு ஒரு பகுதியில நீங்க பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஆங்காங்கு வந்து பல பிரச்சனைகள வந்து முன்னிருந்து அவங்க தான் வந்து தீர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாருங்க, அதாவது சொல்றேன்ல, அடுத்த வீட்டாண்ட போய் ஐயா சாமி கை கட்டுன்னு ஒரு லெட்டர் எழுதி குடுக்க, மனு எழுதி குடுத்துருந்தா உங்களுக்கு சந்தோஷம். அத நானே எழுதி குடுக்க வாரால்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு இதுவா இருக்கா? இது என்னதான் கேட்குது? இது என்ன ஏதுன்னு கேட்கிறேன். சரி, இப்ப அடுத்த வீட்ல போய் கதவு தட்டி, "சாமி, வாங்க சாமி, இது எழுதி குடுங்க சாமின்னு" சொல்றது எனக்கு சந்தோஷம். ஏன்டா அங்க போறேன், இங்க வரேன் நானே எழுதி தரேன் தப்பா? இப்ப இது நிர்ணயிக்கிறது அது என்னது? முன்னேற்றம் அதே பாதையில வந்து இன்றைக்கு வந்து நடிகர் விஜய் ஆரம்பிச்ச அந்த கட்சியில வந்து ஏராளமான இளைஞர்கள் விசிகாலேருந்து சொல்லக்கூடிய இளைஞர்கள் தான் அங்க அதிகமா பார்க்க முடியுது அந்த மாநாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்கு. இதனால வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சதுனால வந்து விசிகாருடைய பாதிப்பு இருக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு ஒரு தாவேகா கட்சியுடைய வருகை விசிகாவுடைய கட்சியின் பாதிப்பா? நான் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வருவதற்கு முன்பாக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோன்றாததற்கு முன்பாக, நான் விஜயகாந்த் சாருடைய ரசிகர். நான் ரசிகன். ஜியான் விஜயகாந்த் சாருடைய ரசிகன். அவரு கட்சி ஆரம்பத்துக்கு முன்பாகவே எங்க கட்சி விடுதலை சிறுத்தைகள் தோன்றிருச்சு. தொண்ணூறுல. நான் விடுதலை சிறுத்தைகள்ல தான் இருக்கிறேன். ஆனா விஜயகாந்த் சார் ரசிகன். ரசிகர் வேற கட்சி வேற. கட்சி வேற. ஆனா அதுக்கப்புறம் அவரு கட்சி ஆரம்பிச்சாரு. நான் அந்த கட்சிக்கு போகலையே. கட்சிக்கு வேற, கட்சி வேற. நேரடியா அவரு வந்து விருதாசலத்துல சட்டமன்ற உறுப்பினரா இருக்கும்போது சட்டப்பேரவையில அவரு கை குடுத்துருக்கிறேன். நீங்களும் இருந்துருக்கிறீங்க. அப்ப பார்த்துருக்குறோம். எல்லாமே வந்து அப்படியே இருக்கிறது. மக்கள் என்ன கூட்டி வரும்போது எங்க தலைவர் சொல்றாரு, "அண்ணா, அவரு வந்து உங்க ரசிகர் தானா?" அப்படின்னு. தெரியும். இத சொன்னாரு. அந்த அளவுக்கு தான் இருக்கிறோம். விஜய் வந்து அவரு வந்து ஒரு சினிமாவுல பார்த்த ஒரு முகம். அவர நேர்ல பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையில தம்பிக்கு போய் இருக்கலாம். ஆனால் வாக்காக மாறாது. கட்சியாக மாறாது. அந்த கொடிக்கு அம்மா ஊன மாட்டான். சரி, காலத்தின் சூழ்நிலையில வந்து விசிகா வந்து தாவேகாவுடைய கூட்டணி வைக்கக்கூடிய சூழ்நிலையை அதை நீங்க எப்படி நீங்க பார்ப்பீங்க? வரவேற்பீங்களா? முதல் இது இது அரசியல்லாம் இது சர்வட்டு கடந்து போவீங்க. ஊடகமே வந்து ஊதி பெருக்கெடுக்கிறது விஜய். சரிங்களா? விஜயகாந்த் சார் வந்து எப்படி வந்து ஊதி பெருக்கெடுத்து, அதே ஊடகம் வந்து அவர எவ்வளோ கேலி கிண்டல் பண்ணி, அவரு நிலைய மாற்றி அமைச்சார்களோ, அது எல்லாருக்கும் தெரிஞ்சு வெளிச்சம். அதே மாரி விஜய் வந்து முதல்ல ஒருத்தர் வர்றாருன்னு சொன்னா, அவரு நீ ஊடகமே என்ன பண்ணுதுன்னா, பிரம்மாண்டமான நடிகர்ன்னு சொல்லுதே தவிர, பிரம்மாண்டமான கலைஞர்ன்னு சொல்லல.